ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் பிரீமியர் லீக்கோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரெடிக்ஷன் லைனுக்கு வந்துடுவோம். அதாவது எந்த மேட்சோட ப்ரிவ்யூவை நம்ம பார்க்க போகிறோம்னா, பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி மேட்சோட ப்ரிவ்யூ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ என்னோடய கான்செப்ட், அதாவது ஸ்டெப் 1 இப்போ பார்த்தீங்கன்னா பிட்ச் ரிப்போர்ட். அதாவது ஃபஸ்ட் பேட்டிங் ஃபேவராக இருக்கும், சேசிங்கும் ஃபேவராக இருக்கும். பட் கண்டிப்பாக ஒரு ரொட்டேஷனாக தான் பிட்ச் ரிப்போர்ட் நமக்கு செட்டப் ஆகிருக்கு. பட் அதே ரேஸ் பண்ணியே நீங்கள் கண்டிப்பாக டீமும் நிறைய பேர் பிக் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் கண்டிப்பாக எங்கேயோ ஒரு டர்னிங் ஆப்ஷன் இருக்குன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அதே பேஸ் பண்ணி நான் ஒரு சின்ன அப்டேட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது நம்ம கான்டெஸ்ட் நம்ம வின்னிங் ஜோனில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நல்ல ஒரு பொசிஷனுக்கும் நம்ம கொண்டு போகலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நம்ம மெகா ஜிஎல் நம்ம ஃபஸ்ட்டு அண்டு 50 ரேங்க்ஸ் வரைக்கும் நான் கண்டிப்பாக ஈஸியாக நம்ம வந்துடுவோன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால் லக் பர்சன் கண்டிப்பாக நார்த்தன் சைடு நிறைய அண்டு ராங் விஷயமும் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ராங் பொசிஷனும் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் தெளிவான ஒரு ப்ரெடிக்ஷன் லைனுக்கு வர முடியல. அதனால தான் இந்த நார்த்தன் சைடு ஈஸியாக வின் பண்ணுறாங்க. பட் அதை நம்ம விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இருக்குது, அதாவது 51லேருந்து இருக்கிற ரேங்க் பொசிஷனை நம்ம ஈஸியாக அடையிறதுக்கு சின்ன ஒரு வழி. ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு நான் கொடுத்துட்றேன். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், டீம் பார்த்திங்கன்னா கிரெடிட் இஷ்யூ. நிறைய பேர் நம்ம போன சீசன் கிரெடிட் இஷ்யூ பற்றியெல்லாம் பேசினோம். அது சின்ன ஒரு ஃபார்மேட்டில் நம்ம டைரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கிரெடிட் இஷ்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் பிக்கிங்கிலும் நிறைய டீமு கொண்டு போகிறாங்க. அதே போல் செலெக்ஷன் பர்சன்டேஜ். ஓகேங்களா? 3 ஸ்குவாட்லேயும் டைரெக்டாக நல்ல ஒரு பொசிஷனில் இப்போ டீம் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு சிம்டம் பாருங்கள். இப்போ பாருங்கள், தினேஷ் கார்த்திக் 41% தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. தித்திஷ் சர்மா 67%, அனுத் ராவத் 39. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு தினேஷ் கார்த்திக் ஒருத்தர் நம்ம சொல்லுவோம். பட் நம்ம இப்போ ஐபிக்கில் பிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தித்திஷ் சர்மா. கண்டிப்பாக இவர் ட்ரீம் டீம் பாசிபிள் இப்போதைக்கு கிடையாது. என்ன தான் கன்ஃபியூஷன் மெத்தடு தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு டைரெக்டாக நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக 67% தித்திஷ் சர்மா. கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருக்கணும்னா தித்திஷ் சர்மா டைரெக்டாக சைன் பண்ணிடுறீங்க. பட் ஆனால் ஆப்போசிட் என்ன நடக்குன்னா, அனுத் ராவத் அண்ட் தினேஷ் கார்த்திக் யாராவது ஒருத்தர் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்திருப்பாங்க. அப்போ நமக்கு இந்த ஜூன் வேஸ்ட்டு. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும். கண்டிப்பாக நீங்களே தெளிவாக டீமை நீங்கள் க்ரியேட் பண்ணலாங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் நமக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த ரொட்டேஷனில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டீம், ஒரு நல்ல ஒரே ஒரு டெமோ டீமை மட்டும் டார்கெட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி பிளேயர்ஸ் லோ பிக்கு ஹை பிக்கு சிம்டமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த செலக்ட் பை ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்தெந்த பிளேயர் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு பிக் பண்ணியிருக்காங்க அதை நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 80%க்கு மேலே இருக்கிற பிளேயரை அசால்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஐடியாங்க. உங்களுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒருத்தாக இருந்தால் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது விராட் கோலி 90% பிக்கிங்கு, பேப் டூ பிளேஸஸும் டைரெக்டாக உள்ளே இருக்கார். ஆல்ரவுண்டில் பாருங்கள், சாம் கரன், கிளைன் மேக்ஸ்வெல் அண்டு கிறிஸ் கிரீனு. ஓகேங்களா? பவுலிங்கில் நமக்கு யாரும் ஐப்புக்கு கிடையாது. சரி, ஓகே. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், தெளிவாக பாருங்கள். ஐப்புக்கு சாம் கரன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையே கிடையாது. இதுக்கு பிச் ரிப்போர்ட் அனாலிசிஸ் தேவையே கிடையாது. ஐப்புக்கு ஒன்லி ஒன் இந்த பிக்கிங் மெத்தடில் தான் இவர் டைரெக்டாக உள்ளே சைன் ஆகிட்டார். கிளைன் மேக்ஸ்வெல் என்ன தான் லாஸ்ட் மேட்ச் வெறும் 10 பாயிண்ட் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக அவரோட பேக்கப்பில் பெரிய ப்ரெஷர் இருக்குது. டைரெக்டாக உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. கேமரன் கிரீன் 3 பேரும் அசால்ட்டாக நீங்கள் உள்ளே சைன் பண்ணிக்கோங்க.
இந்த மேட்ச்சுக்கு என்னோடய பிரிவில் நான் வந்து சொல்கிறது ஷாம் கரன், கிளென் மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன் அசால்ட்டாக 3 பேர் நமக்கு ஈஸி பிக்கிங்கு. இப்போ ரிமைனிங் வந்து நம்ம பிளேயர்ஸை வந்து நம்ம பிக் பண்ணிட்டா நம்ம ஸ்குவாட் வந்து ஈஸியாக முடிச்சுக்கலாம். பேட்டிங்கில் பாருங்கள், அதே பேட்டிங் கான்செப்ட்லும் அதே கான்செப்ட் தான் நான் சொல்ல போகிறேன். விராட் கோலி, பேப் டூ பிளஸஸை டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பிளேயர்ஸ், அதாவது ஆர்சிபி சைடு 4, பஞ்சாப் கிங்ஸ் சைடு டேரெக்டாக 1. இப்போ வந்து நமக்கு 5 பிளேயர் ஈஸியாக நமக்கு கிடைச்சிச்சு. இந்த பிளேயர்னால நமக்கு வந்து அது பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இப்போ விராட் கோலி டக் அவுட்டே ஆனாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ் கிடைக்கும். ஏன்னா ரிமைனிங் பிளேயர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டாக கொடுத்துருந்தோன்னா டேரெக்டாக நமக்கு வந்து உள்ள ஈஸியாக நம்ம சைன் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் கிரேட் எடுத்துக்கோங்க. அண்ட் 60லேருந்து 80% இருக்கிற இம்பாக்ட் பிளேயராக கரெக்டாக பிக் பண்ணிக்கோங்க. அதாவது இம்பாக்ட் பிளேயரும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ட் பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் தான் இம்பாக்ட்னு சொல்லிட்டேன். அண்ட் சிக்கர் தவன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிவிங்ஸ்டன், ஓகேங்களா. பவுலிங் ஆப்ஷனில் பாருங்கள் ஹர்ஷப் சிங், டெத் ஓவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஷிராஜ் டேரெக்டாக உள்ள சைன் பண்ணுறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் டெத்தில் போகிறது ஹர்ஷப் சிங் அண்டு சிராஜாக தான் இருக்கும். ரபாடா அண்டு கொஞ்சம் முன்னாடியே அவங்க முடிக்க கூட பார்ப்பாங்க. ஹர்ஷல் பட்டேல் ஒரு நல்ல பேக்கில் உள்ள நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த ரொட்டேஷனில் நம்ம ஐப்புக்கு பாருங்கள் 60லேருந்து 75க்குள்ளே ஒரு 3 பிளேயரை நம்ம சைன் பண்ணிட்டோம். அண்ட் 4 பிளேயர் லிவிங்ஸ்டன் இவங்களும் ஒருத்து தாங்க. இப்போ சிக்கர் தவன் அண்டு லிவிங்ஸ்டன் எல்லாமே நம்ம பிக் பண்ணியாச்சு. விக்கெட் கீப்பிங்கில் கண்டிப்பாக நீங்கள் கணிக்கணும். 2 பிளேயர்ஸ் வேண்டாம். அனுஜ் ராவத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களா, தினேஷ் கார்த்திகா, திதிஷ் சர்மாவா என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ராவத்தை நீங்கள் சைன் பண்ண பாருங்கள். அண்டு பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் திதிஷ் சர்மா ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான். லோ ஆர்டரில் வர்றதுனால அனுத் ராவத் மேலே அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து போகல. ஏன்னா பேட்டர்ஸ் வந்து பெருசாக இருக்காங்க ஆர்சிபி சைடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேப் இருக்கார், விராட் கோலி, அப்புறம் அப்படியே தொடர்ந்து மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்துடுறதுனால தினேஷ் கார்த்திக் பேக்கில் லாஸ்ட் மேட்ச் அனுத் ராவத்தே முன்னாடி தான் இறக்குனாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ரொட்டேஷனில் நீங்கள் விக்கெட் கீப்பிங் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அனுஜ் ராவத், தினேஷ் கார்த்திகானா சைன் பண்ணுங்கள். அண்ட் திதிஷ் சர்மாவும் சைன் பண்ணலாம். டீம் மாற்றி சைன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 பிளேயர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குவான்டிட்டியில் நமக்கு 40லேருந்து 60 எந்த பிளேயர் இருக்காங்க பாருங்கள். ஹர்ஷல் பட்டேல், ரபாடா ஹர்ஷல் பட்டேல் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிடையாது. ஒரு பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணலை. ஓகே, இப்போ பாருங்கள் அனுஜ் ராவத்தை எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் இங்கே தான் நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம கணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் கண்டிப்பாக யோசிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு டீம் ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக புரியுதுங்க. அதாவது என்னென்னா விராட் கோலி, பேப் டூ பிளஸை நீங்கள் எடுக்க மாட்டீங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏதோ ஒரு 2 டீம் எடுத்து பார்க்கலான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ரிமைனிங் இப்போ 5 டீம் போடுறீங்கன்னா 3 டீமில் கண்டிப்பாக விராட் கோலி, பேப் வச்சுருவீங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. பட் கிளென் மேக்ஸ்வெல், ஷாம் கரன், லிவிங்ஸ்டன் ஸ்டாப் பண்ணி வைங்க, சிக்கர் தவனும் ஸ்டாப் பண்ணி வைங்க, கேமரன் கிரீன், சிராஜ், ஹர்ஷப் சிங் டேரெக்டாக இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லோ பிக் இல்லாமல் நீங்கள் கை வச்சா டேரெக்டாக நம்ம ஜிஎல்ல ரிசல்ட்டை வாங்க முடியாது. லோ பிக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஒரு 1 பிளேயர் இல்லை 2 பிளேயர் எடுத்தாவே போதும். அதிகமாக வந்து பெரிய பிளேயர் எடுத்துகிட்டு ரொம்ப கீழே போகாதீங்க, கண்டிப்பாக நம்ம வந்து பிரச்சனை இருக்கும். இப்போ பாருங்கள் 4 பவுலருங்களா, ஷாம் கரன், அடுத்தது பாருங்கள் அண்டு ஹர்ஷல் பட்டேல். இப்போ பாருங்கள் அடுத்த ஆப்ஷனில் நமக்கு வந்து அண்டு ரபாடாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு நம்ம சிக்கர் தவனை எடுத்தால் இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா பேட்டிங் வந்து கொஞ்சம் லோ பிக்கில் கொஞ்சம் மாறிப்படும். அதனால் அதில் எந்த ரொட்டேஷனும் கிடையாது. கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். இப்போ பாருங்கள் இந்த கிரெடிட் பாயிண்ட்டுன்றதை நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். அதாவது 9 கிரெடிட்டில் 2 பிளேயரும் அண்டு 8.5ல் 9 கிரெடிட்டில் 3 பிளேயரு, பேப்பே 8.5 தான், ஓகேங்களா. இதில் வந்து ஒரு 4 பிளேயர்ஸும் சிராஜோட நமக்கு 4, 8ல் 2. ஆனால் லோ பிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நம்ம அப்கமிங் வீடியோவில் கூட இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிக்கர் தவன்
அனுஜ் ராவத், விராட் கோலி, பேப் டியூப்ளேசிஸ், கிளென் மேக்ஸ்வெல், சாம் கரன், லிவிங்ஸ்டன் அண்ட் கேம்ரன் கிரீன், ஹர்ஷப் சிங், முகமது சிராஜ், ஹர்ஷல் பட்டேல் பிளேஸில் டைரெக்டாக நீங்கள் ரபாடாவை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான கேமாக இருக்குது. கேப்டனை பொறுத்த வரைக்கும் பேப் டியூப்ளேசிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், விராட் கோலி ட்ரை பண்ணலாம், சிக்கர் தவனே ட்ரை பண்ணலாம், கிளென் மேக்ஸ்வெல் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். வைஸ் கேப்டன் கேம்ரன் கிரீன், ஷாம் கரன், லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 11ல் இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஏன்னா மேட்சஸ்க்கு வந்து டைம் குறைவுன்றதுனால சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பண்ணலாம். கொஞ்சம் நீங்களே வந்து தெளிவாக பேக் டு பேக்கில் டீமை ரொட்டேஷன் பண்ண பாருங்கள். இந்த பொசிஷனில் நீங்கள் டீமை மாற்ற பாருங்கள் பிரதர். அதே போல் நம்ம சேனலும் டெமோ டீம் கொடுத்துட்டு வரோம். அண்ட் பேஸ்கெட் பால், ஃபுட்பால் எல்லாம் தொடர்ந்து பேஸ்பால் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். நீ வந்துட்டுருக்கோம் கண்டினியூவாக. நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் லிங்க் வேணும்னா சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.